அவங்க கட்சி, அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். தவிக தலைவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்திருக்கு. எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்க்க நினைக்கிறீங்களா? எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அது அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்னத்தமக்க, பெரியத்தமக்க, மாமச்சினை, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை? மக்கள் அரசியலில் ஒரு தோலில் கை போடுங்கன்பா, அன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்பா, அன்னை ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டான்பா, அன்னை ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும். அது மாநில தலைவரோட பதவி நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அது அவங்க கட்சி, அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். எல்லாத்துலேயும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டுக்கூடாது. அது அவங்க கட்சி, அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தாவேக தலைமையில் அனைத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடத்துது கிட்ட. அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அது தவறு, அதுக்கு எதிராக எதிர்த்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.